சரணம் சரணம் அருளாரமுதே சரணம் சரணம் அழகாமலா சரணம் சரணம் அழகாமலா சரணம் சரணம் அழகாமலா சரணம் சரணம் அழகாமலா சரணம் பொருளாயனையாள் புனிதா சரணம் பொருளாயனையாள் புனிதா சரணம் பொருளாயனையாள் புனிதா சரணம் பொருளாயனையாள் புனிதா சரணம் பொன்னே மணியே சரணம் சரணம் பொன்னே மணியே சரணம் சரணம் பொன்னே மணியே சரணம் சரணம் மருள்வார்கரியாய் சரணம் சரணம் மருள்வார்கரியாய் சரணம் சரணம் மருள்வார்கரியாய் சரணம் சரணம் மயில் வாகனனே சரணம் 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 மயில் வாகனனே சரணம் சரணம் மயில் வாகனனே சரணம் கருணாலயனே சரணம் சரணம் கருணாலயனே சரணம் சரணம் கந்தா சரணம் 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 கந்தா சரணம் சரணம் கருணாலயனே சரணம் சரணம் கருணாலயனே சரணம் சரணம் கந்தா சரணம் 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 கந்தா சரணம் சரணம் கந்தா சரணம் 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 கந்தா சரணம் சரணம் சரணம். ஓம் ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜெகத்குரும் பாதபத்மே தயோஸ்ருத்வா பிரணமாமி முகுர்முகு. கம்பரின் கலைமகள் என்ற தலைப்பில் கம்பர் இயற்றிய அந்தாதி பாடல்களில் முதலாவது அந்தாதி பாடலை பற்றி இப்போது நாம் பார்க்க உள்ளோம். முதலாவது பாடல், சீர் தந்த வெள்ளிதழ் பூங்கமல ஆசனத்தேவி செஞ்சொல் தார் தந்த என்மனத் தாமரையாட்டி சரோருகமேல் பார் தந்த நாதன் இசை தந்த ஆரணப் பங்கயத்தாள் வார் தந்த சோதி அம்போருகத்தாளை வணங்குதுமே என்று கம்பர் தன் முதல் பாடலை ஆரம்பிக்கின்றார். இந்த பாடலும் பாடலுக்கான விளக்கமும் பார்ப்பதற்கு முன்பாக ஒவ்வொரு பாடலாசிரியரும் தன்னுடைய பாடலை துவங்கும் போது மங்களமான சொல்லை முதல் சொல்லாக வைத்து பாடலை துவங்குவார். நமது அபிராமி அந்தாதியில் அபிராமி பட்டர் உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் என்று ஆரம்பிப்பார். திருஞான சம்பந்தர் தன்னுடைய தேவாரத்தில் தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவின் மதிசூடி என்று தன் பாடலை துவங்கினார். அதேபோல சுந்தரர் பெருமான் பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா என்று தன் பாடலை ஆரம்பித்தார். ஔவையார் தன்னுடைய விநாயகர் அகவல் பாடலில் சீதக்கலபச் செந்தாமரைப்பும் பாதச்சிலம்பு பலவிசை பாட என்று தன் பாடலை துவங்கியுள்ளார்.
அருணகிரிநாத சுவாமிகள் தன்னுடைய முதல் திருப்புகழ் பாடலில் முத்தை தரு வத்தி திருநகை என்று ஆரம்பிக்கின்றார். சேக்கிழார் பெருமான் தன்னுடைய பெரிய புராணத்தில் உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்று ஆரம்பிக்கின்றார். நம்முடைய கவிச்சக்கரவர்த்தி கம்பர் தன்னுடைய கம்பராமாயணத்தில் உலகம் யாவையும் தாமுளதாக்களும் என்று முதல் அடியை கொடுக்கின்றார். இப்படி நாம் பார்த்தோமேயானால் முதல் சொல், அந்த முதல் பாடலின் முதல் சொல்லானது மங்களமான சொல்லாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு பாடலாசிரியரும் தன்னுடைய பாடலை மங்களமான முதற் சொல்லை வைத்து பாடலை துவங்குவார்கள். அப்படித்தான் நமது கம்பரும் இந்த சரஸ்வதி அந்தாதி பாடலில் முதல் பாடலை சீர்தந்த வெள்ளிதழ் பூங்கமல ஆசன தேவி என்று பாடுகின்றார். சீர் இந்த வார்த்தைக்கு பொருள் என்ன என்று பார்த்தோமேயானால் பல வகையான பொருள்கள் உள்ளன. சீர் என்றால் சிறப்பு என்பது ஒரு பொருள். சீர் என்பது யாப்பிலக்கணத்தில் ஒரு அங்கமாகும். அசைகள் எழுத்துக்கள் சேர்ந்து உருவாவது அசை. அசைகள் ஒன்றோ ஒன்றுக்கு மேற்பட்டோ சேர்ந்து உருவாவது சீர். ஓரசை சீர், ஈரசை சீர் என்று சீர் பல வகைப்படும். மேலும் சீர் என்றால் ஒழுங்கு என்று பொருள். சீர் என்றால் நன்மை என்று பொருள். சீர் என்றால் பரிசு என்று பொருள். இந்த பாடலில் சீர் என்பது இவை அனைத்திற்கும் மேலான பொருளாக மங்களம் என்ற பொருளை குறிக்கிறது. மங்களமாக தாமரையில் ஆசனமே அமர்ந்திருக்கின்ற சரஸ்வதி என்று முதல் வரிக்கு பொருளாகிறது. செஞ்சொல் தார்தந்த என்மன தாமரை ஆட்டி, மனத்தாமரை ஆட்டி, மனத்தை ஆள்பவள் என்று பொருள். மனத்தாமரையில் அமர்ந்து ஆள்பவள் என்று பொருள். அந்த தாமரையில் அமர்ந்து ஆள்பவள் சரோருகமேல் பார்தந்த நாதன் இசைதந்த ஆரண பங்கயத்தாள். அதாவது திருமாலின் திருவுந்தி கமலத்தில் தோன்றிய நாதனான நான்முகன் இசையோடு வெளியிட்ட வேத தாமரையிலிருந்து தோன்றியவள் என்று பொருள் ஆகிறது. சரோருகமேல் பார் தந்த நாதன் இசை தந்த ஆரண பங்கயத்தாள் வார் தந்த சோதி அம்போருகத்தாளை வணங்குதுமே. அதாவது நீண்ட ஒளி வடிவமான தாமரை போன்ற பாதங்களுடைய சரஸ்வதியை வணங்குகிறேன் என்பது பாடலின் பொருளாகிறது. இந்த பாடலை இன்னும் சிறப்பாக பார்ப்பதற்கு இதன் சொற்சிறப்பை பார்த்தோமேயானால், சீர்தந்த என்ற இந்த பதத்தை, இந்த சொல்லாடலை கம்பரை தவிர வேறு யாராவது வேறு ஏதாவது பாடலில் பயன்படுத்தி இருக்கிறார்களா என்று பார்த்தோமேயானால், கம்பருடைய சமகாலத்து புலவரான ஒட்டக்கூத்தர் 3 உலாக்கள் முக்கியமாக பாடியுள்ளார். விக்கிரம சோழன் உலா, குலோத்துங்க சோழன் உலா, ராஜராஜ சோழன் உலா ஆகிய 3 உலாக்கள் பாடியுள்ளார். அதில் விக்கிரம சோழன் உலா மிகவும் புகழ்பெற்றதாகும். அந்த பாடலில் முதல் பாடல் சீர்தந்த தாமரையால் கேள்வன் திருவுரு கார்தந்த உந்தி கமலத்து பார்தந்த ஆதி கடவுட்டிசைமுகனும் மாங்கவன்றன் காதற் குலமைந்தன் காசிபனும் மேதக்க என்று பயன்படுத்தியுள்ளார். இந்த பாடலுக்கான பொருள் என்னவென்றால், மங்களம் பொருந்திய திருமகள் கணவன் திருமாலின் உந்தித்தாமரையில் தோன்றிய பிரம்மன், அதாவது சோழனுடைய முன்னோர்கள் யார் யார் என்று அவர் வகைப்படுத்தி கூறும்போது கூறுகிறார், மங்களம் பொருந்திய திருமகள் கணவன் திருமாலின் முந்தித்தாமரையில் தோன்றிய பிரமனும் அவன் குலத்தில் தோன்றிய மைந்தன் காசிபனும் தெளிவை காணும் முனிவன் மரீசியும் உலகைச் சுற்றும் தேர்கால் சூரியனும் பசுவுக்கு நீதி வழங்க தன் மகனை தேர்காலில் இட்ட மனுநீதி சோழனும் என்று இவ்வாறாக தனது அவருடைய முன்னோர்களை வரிசைப்படுத்தி கூறி வருகிறார் ஒட்டக்கூத்தர். ஆகவே மங்களம் உடைய என்ற பொருள் தருகின்ற சீர்தந்த என்ற இச்சொல் தேவி மகாத்மியத்தில் வரும் சர்வ மங்கள மாங்கல்யே, மங்களம் அனைத்திற்கும் மங்களமானவளே என்ற பக்தி சுலோகத்திற்கு பொருந்தி போவதை நாம் இங்கு பார்க்க முடிகிறது. இந்த பாடலுக்கான பொருள் சிறப்பை பற்றி கூறி வரும்போது, செஞ்சொல் தார்தந்த என்மன தாமரையாட்டி என்ற இந்த பதம், இந்த வரி முக்கியமான ஒரு வரி. ஏனென்றால்
செஞ்சொல் தார் தந்த செம்மையான வார்த்தைகளை பாமாலையை தந்த என்று கம்பர் இந்த இடத்தில் குறிப்பிடுகிறார். எழுதுவதற்கும் சிந்திப்பதற்கும் பேசுவதற்குமாக செஞ்சொல்லை தரக்கூடியவள், செம்மையான சொல்வளத்தை தரக்கூடியவள் சரஸ்வதி என்று கூறுகிறார். இதற்கு உதாரணமாக பல உதாரணங்களை கூறலாம். குமரகுருபரருக்கு காசியில் மடம் அமைக்க சரஸ்வதி அருள் புரிந்த வரலாறு நம்மில் பலருக்கு தெரியும். அதே போலவே அமரசிம்மன் என்ற அறிஞனுக்கு சரஸ்வதி அருள் புரிந்த வரலாறு ஒன்று உண்டு. அதை பற்றி இப்போது நாம் பார்ப்போம். அமரசிம்மன் யார் என்றால், விக்ரமாதித்ய மகாராஜா அரசவையில் இருந்த நவரத்ன அமைச்சர்களில் மிக குறிப்பிடத்தக்க முக்கியமானவர் ஆவார். அவர் சிறந்த அறிஞர். அமரகோஷம் என்ற ஒரு ஒப்பற்ற சமஸ்கிருத நூலை எழுதியவர் ஆவார். அமர கோஷம் என்றால் அழிவற்ற நூல் என்று பொருள். இது சமஸ்கிருதத்தில் சொற்களஞ்சிய அகராதி, நாம் இப்போது கூறக்கூடிய டிக்ஷனரி, அதை ஒரு முக்கிய பங்காக உருவாக்கியவர் இவர். அது மட்டுமல்லாமல் பல நூல்களை மேலும் இயற்றினார். இவர் ஜைன மதத்தை சேர்ந்தவர். இவரை பற்றி நாம் இப்போது ஏன் பார்க்கிறோம் என்றால், ஆதிசங்கரர் நமது பாரதம் முழுவதும் சுற்றி வந்து சனாதன தர்மத்தை நிலைநாட்டும் பொருட்டு நமது சனாதன தர்மத்தை 6 வகையாக பிரிக்கின்றார். அவற்றில் சைவம், வைணவம், காணபத்தியம், கௌமாரம், சாக்தம், சௌராஷ்டிரம் என்று 6 பிரிவுகள் உள்ளன. சைவம் என்பது சிவபெருமானை முழுமுதற் கடவுளாக வணங்குபவர்கள். வைணவம் என்பது திருமாலாகிய விஷ்ணுவை முழுமுதற் கடவுளாக வணங்குபவர்கள். காணபத்தியம் கணபதியையும், கௌமாரம் முருகப்பெருமானையும், சாக்தம் பார்வதி தேவி ஆதிபராசக்தியையும், அதே போல சௌராஷ்டிரம் என்பது சூரியனையும் முழுமுதற் கடவுளாக வழிபடுவதாக சனாதன தர்மத்தை 6 பிரிவுகளாக பிரித்து பாரதம் முழுவதும் பல வாதங்களுக்கு சென்று அதில் பங்கேற்று நமது சனாதன தர்மத்தை நிலைநாட்டினார். பல பெரிய அறிஞர்களோடு வாதம் செய்து நமது சனாதன தர்மத்தை நிலைநாட்டினார். அப்படி அவர் பல தேசங்களுக்கு திக்விஜயம் செய்து சனாதன தர்மத்தை நிலைநாட்டி வருகையில் அமரசிம்மனிடம் வாதம் செய்ய வருகிறார். அமரசிம்மனை பற்றி சொல்ல வேண்டுமானால், அவன் ஜைன மதத்தை பின்பற்றுபவன். ஜைன மத கோட்பாடுகளையும் சித்தாந்தங்களையும் பற்றி நிறைய புத்தகங்கள் எழுதுபவன். ஆனால் அவனுக்கு ஒரு விசித்திரமான குணம் என்னவென்றால், சரஸ்வதியை மானசீகமாக வழிபடக்கூடியவன், ஆவாகனம் செய்யக்கூடியவன். சரஸ்வதியை ஆவாகனம் செய்து கொண்டே ஜைன மத புத்தகங்களை எழுதுபவன். அவனிடம் ஆதிசங்கரர் வாதத்திற்கு வரும்போது அவன் சுதாரித்துக் கொள்கிறான். தாம் நேரடியாக மோதினால் அவரிடம் தான் வெல்ல முடியாது என்பதை அறிந்து அமரசிம்மன் என்ன செய்கிறான், ஒரு கலசத்தில் சரஸ்வதியை ஆவாகனம் செய்து திரையிட்டுக் கொள்கிறான். நான் திரைக்கு இந்த பக்கம் இருப்பேன், நீங்கள் திரைக்கு அந்த பக்கமாக இருந்து வாதம் செய்ய வேண்டும். நீங்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு நான் பதிலளிக்கின்றேன் என்று ஒப்புக்கொள்கின்றான். அதே போல திரையிடப்படுகிறது. அமரசிம்மன் இந்த பக்கம் அமர்ந்து கொள்கிறான், ஆதிசங்கரர் அந்த பக்கம் அமர்ந்து கொள்கிறார். ஆதிசங்கரர் பல நுணுக்கமான கேள்விகளை, தத்துவங்களை பற்றியெல்லாம் கேட்டுக்கொண்டே வருகிறார். அமரசிம்மன் குரலில் சரஸ்வதி அத்தனைக்கும் அழகாக பதிலளித்து கொண்டே வருகிறாள். நேரம் செல்ல 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 ஆதிசங்கரருக்கே வியப்பு வருகிறது. இது என்ன, இவன் இவ்வளவு சளைக்காமல், இவ்வளவு அழகாக, இவ்வளவு புரியும்படியாக, இப்படி இவன் அருமையாக விளக்கம் கொடுக்கிறானே என்று ஆதிசங்கரர் வியந்து போகிறார். அவருக்கு கொஞ்சம் சந்தேகம் வரவே தன்னுடைய ஞான திருஷ்டியில் அவர் பார்க்கின்றார். ஆதிசங்கரர் சிவபெருமானின் அம்சம் என்று சொல்வார்கள். சரஸ்வதி சிவபெருமானுக்கு தங்கச்சி ஆவாள். அவர் பார்க்கும்போது சரஸ்வதி தான் அமரசிம்மனுக்கு தேவையான விளக்கங்களை அவனுடைய குரலில் இருந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இதை பார்த்த ஆதிசங்கரர் மானசீகமாக சரஸ்வதியை வணங்குகிறார். அம்மா,
இவன் சனாதன தர்மத்தை எதிர்த்து இப்படி பேசிக்கொண்டிருக்கின்றான், இவனுக்கு நீ உதவி செய்யலாமா? இவனுக்கு நீ உதவியது போதும், எனக்கு அருள் செய், நான் இந்த வாதத்தில் வெல்ல உதவி செய் என்று மானசீகமாக பிரார்த்திக்கின்றார். சரஸ்வதியை பாருங்கள், அவன் பேசுவது சனாதன தர்மத்திற்கு எதிராக, ஆனால் தன்னை மானசீகமாக வேண்டிக் கொண்டான் என்பதற்காக அவனுக்காக ஏற்று இவள் திரைமறைவில் இருந்து அவன் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் அளிக்க தயாராகி பதில் வழங்கி கொண்டிருக்கிறாள். என்ன சரஸ்வதி இப்படி இருக்கிறாள் என்று வியப்படையலாம். இது அவனுடைய கருணையின் வெளிப்பாடு. அவள் தன்னை தஞ்சமடைந்தவர்களை, அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் மீது கருணை பொழிபவளாக இருக்கின்றாள். அதே சமயம் அவள் இப்படி எதையும் யோசிக்காமல் செய்பவளா என்று நாம் சிந்தித்து ஒரு முடிவுக்கு வந்துவிட முடியாது. ஏனென்றால் இதே சரஸ்வதி தான் சிவபெருமானிடம் கும்பகர்ணன் தவம் இருந்து அவனும் வரம் வாங்கச் செல்கிறான். கும்பகர்ணன் ஏதாவது பெரிய வரத்தை கேட்டுவிடக்கூடாது என்பதற்காக அவனுடைய நாவில் அமர்ந்து 6 மாதம் உறக்கத்தையும் 6 மாதம் விழிப்பையும் எனக்கு வேண்டும் என்று கும்பகர்ணன் கேட்கும்படியாக செய்து விடுகின்றாள். இது அவளுடைய சாமர்த்தியம். எப்படியும் ஆதிசங்கரர் வென்று விடுவார் என்று சரஸ்வதிக்கு தெரியும். அதே சமயம் தன்னை அவன் மானசீகமாக வேண்டிக் கொண்டதால் அவனுக்கு உதவ வேண்டும் என்ற ஒரு கருணையின் வெளிப்பாடாகவே அன்னை இவ்வாறு உதவியுள்ளாள். அமெரிக்கா சிகாகோ சொற்பொழிவில் சுவாமி விவேகானந்தர் பேசுவதற்கு முன்பாக மானசீகமாக வாக்தேவியான சரஸ்வதியை வேண்டிக் கொண்டு தன்னுடைய உரையை துவங்கினார் என்று சுவாமி விவேகானந்தர் அவர்களை கூறியுள்ளார். அவ்வாறு சரஸ்வதியானவள் தன்னை சரணடைந்த அத்தனை பேருக்கும் அருள்பாலிக்கக்கூடியவள், வாக்கிற்கு வலிமை தரக்கூடியவள். அதனால்தான் அவளை வாக்தேவி என்று நாம் அழைக்கின்றோம். இவ்வாறு ஆதிசங்கரர் வேண்டிக் கொண்டதும் சரஸ்வதி அந்த இடத்திலிருந்து மறைந்து விடுகின்றாள். அதற்கு மேல் பதில் சொல்ல அமரசிம்மனால் முடியவில்லை, தடுமாறுகிறான். பிறகு அவன் தோல்வி ஒப்புக்கொண்டு விடுகிறான். தான் தோற்றுவிட்ட பிறகு தான் எழுதிய புத்தகங்கள் சித்தாந்தங்கள் எல்லாம் பயனற்றவை என்று அவை அனைத்தையும் நெருப்பிலிட்டு எரிக்கின்றான். அப்போது ஓடி சென்று ஆதிசங்கரர் அதை தடுக்கின்றார். அவர் தடுக்கும்போது அமரசிம்மனிடம் இருந்த ஒரே ஒரு புத்தகம், கடைசி புத்தகம் அமரகோஷம் என்பதாகும். அதுதான் சமஸ்கிருதத்தில் சொல்ல அகராதியாக விளங்கக்கூடிய ஒரு முக்கியமான நூல். அமரசிம்மன் ஜைன மதத்தை பின்பற்றியவனாக இருந்தாலும் அவரவர் மதத்திற்கு பொருத்தமான நேர்மையான வியாக்கியானங்களை சரியாக எழுந்திருந்தபடியால் அந்த நூல் இன்றும் நிலை பெற்று இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இவ்வாறாக செஞ்சொல் தார்தந்த ஆரண பங்கயத்தாள் என்ற வரி முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த பாடலில் பார்க்கப்படுகிறது. இந்த பாடலில் உள்ள இலக்கிய நயங்களை பற்றி நாம் பார்க்க வேண்டுமானால் இந்த பாடலில் இலக்கண சிறப்பானது பொருட்பின் வருநிலை அணி என்று பார்க்கப்படுகிறது. தாமரை என்று பொருள் தரக்கூடிய ஒரு சொல் வெள்ளிதழ் பூங்கமலம், சரோருகம், பங்கயம், அம்போருகம் என்ற சொற்கள் பலவாக பாடலில் ஒரே பொருளை தருமாறு மீண்டும் மீண்டும் அழகு சேர்த்துள்ளது. குளத்தில் முளைப்பதால் சரோருகம் எனவும், சேற்றில் முளைப்பதால் பங்கஜம் எனவும், அதுவே நீரில் முளைப்பதால் அம்போருகம் எனவும் அழைக்கப்படுவதாக பெரியோர் கூறுவர். இந்த பாடலில் நிறைவாக வணங்குதும் என்று முடிப்பது உளப்பாட்டு தன்மை பன்மை எதிர்மறை எதிர்கால வினைமுற்று ஆகும். வணங்குதும் என்பது உளப்பாட்டு தன்மை பன்மை எதிர்கால வினைமுற்று. அவ்வாறாக இப்பாடல் நிறைவு பெற்றுள்ளது. மீண்டும் ஒரு முறை இந்த செய்யுளை பார்ப்போம். சீர்தந்த வெள்ளிதழ் பூங்கமல ஆசன தேவி செஞ்சொல் தார்தந்த என்மன தாமரையாட்டி சரோருகமேல் பார்தந்த நாதன் இசைதந்த ஆரண பங்கயத்தாள் வார்தந்த சோதி அம்போருகத்தாளை வணங்குதுமே. மங்களம் பொருந்திய வெண்தாமலரை ஆசனமாக கொண்டவளும்
செவ்விய சொற்களின் பாமாலையை சிந்திக்கவும் எழுதவும் பேசவும் கொடுத்து என் மனத்தாமரையில் வீற்றிருந்து ஆள்பவளும், திருமாலின் திருவுந்திக் கமலத்தில் தோன்றி உலகங்களை படைத்த நாதனான நான்முகன் பிரம்மன் இசையோடு வெளியிட்ட வேதங்களாகிய தாமரை மலரில் எழுந்தருள் இருப்பவளும், நீண்ட ஒளி வீசுகின்ற தாமரை மலர் போன்ற திருவடிகளை உடைய கலைமகளின் திருவடிகளை வணங்குவோம் என்பதாக இப்பாடல் நிறைவு பெறுகிறது. அடுத்த சந்திப்பில் அடுத்த பாடலை பற்றியான விளக்கங்களை காண்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.